இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் 10 போல்ட் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி எலிமினேட்டர் மேட்ச் ரீசெண்டாக எம்எல்சி 2025ல் எலிமினேட்டர் மேட்ச் நடந்திருக்குது. இதில் சான் பிரான்சிஸ்கோ ஒனிகான்ஸ் வாசிஸ் எம்ஏ நியூயார்க்கு தான் பேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னா சான் பிரான்சிஸ்கோ ஃபஸ்ட் பேட்டிங்கை பிடிச்சி 131 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இடையில மழை வந்த காரணத்தினால எம்ஐ நியூயார்க்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் பூரனோட மைண்ட் வாய்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 131 ரன்னில் ஒரு ரன்னா அப்படிங்கிற மாதிரி தான் டார்கெட் இருந்துச்சு. ஆனால் தலைவன் விக்கெட்டு மேலே விக்கெட் எடுத்துட்டாங்க சான் பிரான்சிஸ்கோ. கடைசியில் பார்த்திங்கன்னா 2 ஓவருக்கு 19 ரன் என்னமோ இருந்தது. தலைவன் தனியால் 10 போல்ட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாப்புல எம்ஐ நியூயார்க்குக்கு. இந்த மாதிரி சரித்திரமான சம்பவமெல்லாம் அத்திப்பூ பூத்த மாதிரி தான் எப்போது ஒரு நாள் தான் நடக்கும். அது இன்றைக்கி 10 போல்ட் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு, வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸு. எல்லா மும்பை ஃபேன்ஸும் இன்றைக்கி மேட்ச்சு போச்சு, எலிமினேட்டர் போச்சு, கப்பு போச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் தலைவன் 10 போல்ட்டு 12 பாலுக்கு 19 ரன் அடித்து மேட்சை தும்சம் பண்ணி தன்னை தானே கிரியேட் பண்ணி தானே தலைவிங்கிற மாதிரி போட்டு புலந்தெடுத்து விக்கெட்டை எடுத்துருக்கிறாப்புல. வேறு மாதிரி சம்பவம். விக்கெட் எடுத்ததும் பார்த்தாம டீமை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 10 போல்ட்டு விக்கெட் எடுக்கிறீங்க, பேட்டால் 2 6 அடித்து டீமை வின் பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. வேறு மாதிரி சம்பவம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. என்னதான் கிரண் பொலாட் இருந்தாலும், மைக்கேல் பிரைஸ்வெல் இருந்தாலும், நிக்கோலஸ் பூரன் இருந்தாலும், ஆனால் 10 போல்ட்டுக்கு இணையாக இன்னைக்கு தேதிக்கு 10 போல்ட்டு தான் சம்பவக்காரன். கண்டிப்பாக சொல்கிறேன், 10 போல்ட்டு மும்பை பிரான்சிஸுக்கு ஒரு பெரிய நாயகனாக வருவாப்புல. வேறு மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. இது போலவே பல சம்பவங்களை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்காப்புல. 3 டாட்டு. அதில் 2 6. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் மக்களே, 169.2. இதை தான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு பிளேயர்லாம் இப்படி அடிக்கிறது சாத்தியம். ஆனால் ஒரு டெய்லெண்டர் பின்னாடி இறங்கி அது இக்கட்டான சூழ்நிலையில் மழை தாமதமாகி அந்த ட்ரை பிச்சில் போட்டு பொழந்தெடுக்கிற அது 2 6 அடித்து கசன்கான் பாலை ஸ்பின்னை போட்டு பொழந்தெடுத்து 2 6 அடித்து 13 பாலுக்கு 22 ரன்களை அடித்து டீமை தனியாக நின்று வெற்றி பெற வச்சுருக்காப்புல நம்ம 10 போல்ட். என்ன மாதிரி பேட்டிங்கு, வேறு மாதிரி பேட்டிங்கு, வெறித்தரமான பேட்டிங், இப்படியே என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மும்பை பிரான்சிஸ்க்கு கிடைச்ச பொக்கிஷம்னா அது 10 போல்ட்டு தான். கடைசி வரைக்கும் மேட்சை விடவே மாட்டார். இது இவர்கிட்ட பிடிச்சது இந்த கட்ஸு தான். அதனாலவே என்னமோ தெரில, நீட்டாக பாணி 10 போல்ட்டை வேறு பிரான்சிஸுக்கு அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. அதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, 10 போல்ட் இஸ் ஹீரோ. இன்றைக்கி 10 போல்ட் 2 6 அடித்து மும்பையை வின் பண்ண வச்சது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.